மன்னர் நோயை குணப்படுத்திய மாதா, அந்த விவரங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா ஆலய சிறப்பு. அரியலூர் மாவட்டம், தமிழகத்தில் உள்ள அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா ஆலயம் பிரசித்தி பெற்றது. அதிசய சம்பவங்கள் நாள்தோறும் நடைபெறும் திருத்தலமாக ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா ஆலயம் இன்றும் திகழ்கிறது. திருமண தடை, உடல்நலக்குறைவு, குழந்தையின்மை உள்ளிட்ட குறைகளை உடனுக்குடன் தீர்த்து வைப்பவராக மாதா விளங்குவதால் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயம் வந்து மாதாவை வணங்கி வழிபட்டு செல்கின்றனர். மாதாவை மனவுருகி வேண்டி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வீரமா முனிவர் எல்லோருக்கும் தெரியும். ஏலாக்குறிச்சியில் 3வது பங்கு தந்தையாக பணியாற்றினார். 1716ஆம் ஆண்டு ஏலாக்குறிச்சியில் அழகிய ஆலயம் ஒன்றை கட்டி எழுப்பினார். பிலிப்பீன்ஸ் நாட்டில் உள்ள மணிலாவில் இருந்து ஒரு மாதா சிலையை இங்கே கொண்டு வந்து நிறுவினார். அந்த மாதாவுக்கு அடைக்கல மாதா என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார். அடைக்கல மாதாவென்று. ஏலாக்குறிச்சியில் தங்கியிருந்து பல இடங்களுக்கு சென்று மாதாவின் புகழை பரப்பினார். தமிழ் மீது காதல் கொண்ட தமிழ் இலக்கண இலக்கியங்களை ஆராய்ந்து தேம்பாவணி என்ற காப்பியத்தை படைத்தார். யார்? வீரமா முனிவர். ஏலாக்குறிச்சி அடைக்கலம் மாதாவை போற்றி திருக்காவலூர் கலம்பகம் என்ற நூலை எழுதினார். அந்த காலத்தில் ஏலாக்குறிச்சி பகுதியை உள்ளடக்கிய அரியலூரை ஆண்ட சிற்றரசன் அரங்கப்ப மலவராய நயனார் என்பவர் இருந்தார், மன்னர். அவர் ராஜப்பிளவு என்ற நோயை மிகவும் அவதிப்பட்டார். நோயை கொண்டு அப்படி அவதிப்பட்டவரை மரணத்தை நோக்கி இருந்தார். அப்பொழுது ஏலாக்குறிச்சி மாதாவை நாடி அவர் ஆலயத்துக்கு வந்தார். வீரமா முனிவர் மன்னரின் வேதனையை கண்டு மனமிறங்கி மாதாவை நோக்கி பிரார்த்தனை செய்தார். அப்பொழுது கடுமையான கோடைக்காலம், வெயில் கொளுத்தியது. திடீரென்று அதிசயமாக வறண்டு போன பூமியில் இருந்த தண்ணீர் கொப்பளித்தது. பாருங்கள், தண்ணீர் கொப்பளித்தது. இதை கண்டு வியந்த வீரமாமுனிவர் இது மாதாவின் புதுமை என நினைத்து பூரித்தார். மாதாவின் அருமருந்து என கண்டுகொண்டு அந்த நீருடன் சேற்றை அள்ளி, பாருங்க, சேற்றை அள்ளி மன்னரின் ராஜ பிளவு கட்டியில் பூசினார். ராஜ பிளவு கட்டியில் பூசினார். அதிசயமாக அன்றே மன்னர் குணமடைந்தார். 7 ஆண்டுகளாக தூங்காத மன்னர் அன்று நன்றாக தூங்கினார். தனது நோயை தீர்த்து கருணை புரிந்த மாதாவுக்கு நன்றி கடனாக அடைக்கல மாதாவுக்கு 175 ஏக்கர் நிலத்தை வீரமா முனிவருடன் வழங்கினார். அவரளித்த நில சாசனம் கல்வெட்டாக ஏலாக்குறிச்சியில் மாதா புதுமைக்கு சாட்சியாக திகழ்கிறது. தமிழக அரசு ஏலாக்குறிச்சியை சுற்றுத்தலமாக அறிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டில் மாதா குளத்தில் ஆசியாவிலேயே உயரமான முறையில் மாதாவின் வெண்கல சுரூபம் சிலை அமைக்கப்பட்டது. மத இன வேறுபாடின்றி தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து மக்கள் ஏலாக்குறிச்சி திருத்தலத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். மாதாவை வேண்டி அருள் பெற்று செல்கின்றனர். தினமும் காலை 6 மணி மற்றும் 11:30 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கும் மதியம் 11:30 மணிக்கும் திருப்பலி நடைபெறும். மாதத்தின் முதல் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு மாதா குளத்தை சுற்றி சிறிய தேர் பவனி வரும். 2வது சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மாதா குளத்தை சுற்றி சிறிய தேர் பவனி வந்து, மாதத்தில் 2ஆம் சனிக்கிழமை காலை 9 மணி மதியம் 2 மணி வரை அருங்கொடை ஜபமும் திருப்பலியும் நடைபெறும். ஈஸ்டர் பண்டிகைக்கு பின்வரும் 2ஆம் சனிக்கிழமை திருத்தல ஆண்டு திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கும். 3ஆம் சனிக்கிழமை அலங்கார தேர்ப்பவனி நடைபெறும். அரியலூர் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா ஆலயம் அமைந்துள்ளது. செந்தூர் திருமாலன்.